டைவர்ஸ் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் டைவர்ஸ் கொடுத்தா அவங்க என் மேல போட்ட பழியெல்லாம் உண்மையாயிடும். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டைவர்ஸ் கொடுத்து தொலைச்சிடலான்னு தோணுது. என்ன கண்மணி இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன பண்றது? அவர் என்ன மட்டும் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தொந்தரவு பண்றாரே. எனக்காக நம்ம குடும்பம் அசிங்கப்படுறத நான் விரும்பல. டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். கண்மணி, பூபதி பண்ற அசிங்கம்லாம் எனக்கும் பிடிக்கலதான். ஆனா சக்தி அவரை ஏமாத்துனதுனாலதான் அவர் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறாரோன்னு தோணுது. அதனால்தான் நான் பொறுமையா இருக்கேன். நாளைக்கே அவர் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம ஏன் ஒதுக்கணும்? என்னக்கா பேசுற நீ? ஆமா கண்மணி, பூபதி தான் பண்ற தப்பெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் உணர்வாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? இன்னைக்கு உன்னை பத்தி கூட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? உனக்கு விஸ்வம்னு யாரையாவது தெரியுமா? சொல்லு, விஸ்வம்னு யாரையாவது தெரியுமா? பூபதிக்கு விஸ்வத்தை பத்தி எப்படி தெரியும்? தெரியல. அவர்தான் விஸ்வம்னு ஒருத்தர் இருக்கா, உங்க அக்கா மேகலாக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் மோசமாவும் பேசினாரு. அதான் கேட்டேன். விஸ்வம் ஒரு ஃப்ரெண்டு கண்மணி. பூபதி அவரை எங்க பார்த்தாரு? விஸ்வம் சென்னையில இருக்காரு. அப்படிதான் சொன்னாரு. ஏதோ ஒரு லாட்ஜ்ல தங்கி இருக்காராம். உன்னை பார்க்க தான் வந்திருக்காராம். நான் அது எதையுமே நம்பல. ஏன்னா அவர் எப்பவுமே நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள தப்பா தான் பேசுவாரு. இப்போ கடைசியா உன்னை பத்தி பேசிருக்காரு. கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டேன். மோசமான எண்ணம் இருக்கவங்களுக்கு தான் மோசமான பேச்செல்லாம் வரும். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தி பேசினவரு நானே சொல்றேன், நல்லா அனுபவிப்பாரு. எப்போ வந்தீங்க? வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சுப்பா. ஓஹோ. திவா, செக்அப் எல்லாம் எப்படி இருந்தது? நார்மல் தானே? அப்பா எவ்ரிதிங் இஸ் நார்மல்ப்பா. அப்பா குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் பார்த்தோம்ப்பா. இஸ் இட்? வெரி குட். வேடிக்கை பாத்தியா? உன்னையே இப்பதான் குழந்தையா பார்த்த மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு குழந்தை. சித்தப்பா, நீங்க தான் இன்னும் அவனை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் அந்த குழந்தை திடீர்னு ஒரு நாள் சக்தியோட மாலையும் கழுத்துமா வந்து நின்னுச்சு. என்ன புஷ்பா, வந்தது வராது என் மேல என்ன கோபம்? காஃபிங்கிற பேர்ல ஒரு கஷாயத்தை கொடுத்துருக்க. கஷாயம் நினைச்சே குடிங்க, வாய் கொழுப்பாவது குறையட்டும். ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சக்தி புள்ளைய பெத்து சித்தி கையில குடுக்கற வரைக்கும் சித்திக்கு மனசு ஒரு நிலையிலே இருக்காது. எப்ப பார்த்தாலும் பிறக்க போற புள்ளைய பத்தியே பேச்சு நினைப்பு எல்லாமே. என்ன சக்தி, உன் சாய்ஸ் என்ன? பொண்ணா பையனா? எதுவா இருந்தாலும் எனக்கு எந்த பாகுபாடும் இல்ல. என்னங்க பேசுறீங்க? பொம்பளை புள்ளதான். அவங்க வீட்டுல வரிசையா பொம்பளை புள்ள தானே. அக்கா, உன் வாய் மூட்டை மட்டும் பழிக்கட்டுமே. 1 பவுன் இல்ல 2 பவுன்ல உன் விரலுக்கு தங்க முதலமே போடுறேன். பொம்பளை குழந்தை பிறகு எவ்வளவு ஆசைப்படுறேன் தெரியுமா? ஏன் தீபாகர், வாய் மூர்த்தம் பழிச்சதுன்னா விரலுக்கு ஏன் மோதிரம் போடுற? உங்க அக்கா வாய்க்கு பெரிய பூட்டா போடு. இல்ல, பூட்டு கூட தங்கத்துல பெருசா கிடைக்குது. மாப்பிள்ளைக்கு புஷ்பாவை கேலி பண்ணாம இருந்தா தூக்கமே வராது போல் இருக்க. எப்படி இவ்வளவு நாள் தனியா இருந்தீங்க? மாமா, நீங்க கேட்டதுனால சொல்றேன். புஷ்பா இல்லாததுனால தினம் நிம்மதியா இருந்தேன். ஆமா மாமா,
என்ன ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்க, அடுத்த குழந்தை இல்லையா? இங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா 2ஆவதா உண்டாயிருந்தா, எவ்வளோ சொல்லியும் கேட்காம அபார்ஷன் பண்ணிட்டேன். மூஞ்சி முகரையும் பாரு. ஏன் புஷ்பா இப்படி பண்ண? நீங்களே கேளுங்க மாமா. நான் கேட்டதுக்கு உங்க வருமானத்துக்கு ஒரு குழந்தையே போதும்னு என்ன நக்கல் பண்ற மாமா. அதான் அவசரத்துக்கு அப்படியே விட்டேன். வாங்க மாப்ள. அத்தை, கோயில்ல அம்மனுக்கு விளக்கு போட்டேன், பிரசாதம் எடுத்துக்கமா. என்ன புஷ்பா, உனக்கு இது ஓவரா தெரியல? தாலி தொட்டு தொட்டு கும்பிடுற. ஏன் மாப்ள, எல்லாரும் பண்றது தானே. அட நீங்க வேற அத்தை, வீட்டுல இருக்கிற பல நேரங்கள்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி வச்சுட்டு தான் இருப்பா. இந்த இருக்க குழந்தை விளையாட்டு போக்குல வாசல் தூக்கி போட்டா, நான் தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தேன். உண்டா இல்லையான்னு அவளையே கேளுங்களேன். ஆமா, இவர் கண்டாரு சும்மா எதையாவது உளறிக்கிட்டு. ஒரே ஒரு நாள் கழுத்தெல்லாம் ரொம்ப அலர்ஜியா இருக்குன்னு கழட்டி வச்சேன் சித்தி. சித்தி முன்னாடி நடிக்காத. நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லியே. ஏன் திவாகர், ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி மோதிர நகை போயிருந்தா கழட்டி வச்சுட்டு தானே படுக்கிறோம். அதே மாதிரி தானே இதுவும். புஷ்பா, என்ன இது? என்னதான் இருந்தாலும் தாலியை கட்டி வைக்கலாமா? என்ன பழக்கம் இது? துர்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த காலத்து பொண்ணுங்க தாலி. ஐயோ போதும் போதும், நீங்க திருப்பி ஆரம்பிக்காதீங்க. என்ன பண்றது, களி முத்தி போச்சு. புஷ்பா, நான் சொல்றதை கேப்பேன்னு நினைச்சு சொல்றேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. சரிம்மா, மாப்பிள்ள வந்திருக்காரு, ரொம்ப டயர்டா இருப்பாரு. டிஃபன் அதை பண்ணி கொடு. டிஃபன்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, நான் கிளம்புறோம். மாமா டைம் ஆயிடுச்சு, காலையில் போங்க. சரி போய் டிஃபன் ரெடி பண்ணு. வாங்க. முத்து மாமா மோர் சாப்பிட்றீங்களா? சாப்பிடாம குடு. உங்க குடும்பத்துக்கு சம்பந்தம் பண்ண வந்த அன்னைக்கு சில குளறுபடிகள்லாம் நடந்து போச்சு. இத்தனைக்கும் நான் சகுனமெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படி இருந்தும் தேவையில்லாம சில பிரச்சனைகள்லாம் நடந்து போச்சு. நீங்க ஒன்றும் அதை தப்பா எடுத்துக்க கூடாது. என்னங்க நீங்க, இதெல்லாம் நான் சுத்தமா கணக்கிலே எடுத்துக்கல. எனக்கு வேண்டியது உங்க சம்பந்தம், அவ்வளவுதான். உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட தலகணம் இல்லாம பேசுறீங்களே. என்னங்க சம்பந்தம் இப்படி சொல்றீங்க? உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தீங்களாப்பா, நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தாமரை, உன்னை பார்க்கும்போது உன் பேச்சை கேட்கும்போது எனக்கு மலையும் அருவி தான் ஞாபகம் வருது. மலைங்கிறீங்களா அருவிங்கிறீங்களா? இல்லம்மா, மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி உன் பேச்சு தெளிவா சலசல இருக்கு. அப்படியா? ஆமாம்மா, இந்த சின்ன வயசுல என்ன ஒரு அறிவு தெளிவு. இந்த குழுக்கள் வாங்குற கணக்கு விஷயத்துல கணக்கு கச்சிதமா பண்றியாம, ஏகப்பட்ட பணத்தை கையில வச்சுக்கிட்டு நிறைய பழக்கத்துல ஓடுறியாம. ஊர்ல உன்னை பத்தி என்னமா பேசுறாங்க தெரியுமா? பேசிக்கிறாங்களா? பேசட்டும் பேசட்டும், ஊர் மட்டும் பேசக்கூடாது. என்னை பத்தி ஒரு நாள் இந்த நாடே பேசணும். கண்டிப்பா பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு உன்னால மட்டும் பேச முடியாது. யா? ஏன்னா வாய் உடைச்சு வச்சிருப்பாங்கல்ல. இல்ல வாய் அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். அம்மாடி, இந்த ஃபைனான்ஸ் பண்ற விஷயத்த இந்த ஊரோட மட்டும் நிறுத்திக்காத.
நீ ஒரு பேங்க் ஆரம்பிச்சு இந்த நலிந்த ஏழைகளுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணணும். நான் வேணா கூட இருக்கேனே. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சில்லுன்னு சர்பத்து குடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு. என்ன பத்தி எனக்கே இப்பதான் இவ்வளவு விஷயம் தெரியும். உங்க குடும்பத்துல எல்லார பத்தி எங்களுக்கு தெரியும். வெரி குட் வெரி குட். எங்க என்னை பத்தி ஊருக்குள்ள ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல? நீங்க என்னங்க அப்படி கேட்டீங்க? பேச்சு முத்துங்க, பேச்சு முத்து. நானும் பணம் வசூல் பண்றதில்ல, விலைக்கு இல்லாடி. கடன் கேட்டு ஒருத்தங்க வீட்டில் மட்டும் நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, பணம் வாங்காம மட்டும் திரும்பி வரவே மாட்டேன். பேசியிருப்பாங்க, நீங்க மறந்துருப்பீங்க. இல்ல ஒரு பையன் உங்களை பத்தி பேசல. என்னங்க இப்படி பேசிவிட்டீங்க? இதை பாருங்க, என்னை பத்தி நானே சொல்லக்கூடாதுங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு என் அருமை பெருமெல்லாம் நானே சொல்றேன், கேளுங்க. அதாவது சும்மாரா சம்பந்தி, அன்னைக்குதான் சரியா பேச முடியல. இப்ப நான் முடிவே பண்ணிட்டேன் சம்பந்தி. உங்க பொண்ணு விஜய் தான் என் வீட்டு மருமக. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆஹா சம்பந்தி, நான் சொல்றேன், விஜய் எப்போ உங்க வீட்டு பொண்ணாயிட்டா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வேணா அவளை எப்பயும் உங்க வீட்டுல கூட்டு வச்சீங்களா, எனக்கு நோ ப்ராப்ளம், நோ அப்செக்ஷன். சரி சரி. பாத்தீங்களாப்பா எம்புட்டு பெருந்தன்மையா பேசுறாங்கன்னு. சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னா இப்படித்தான் நம்ம கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அதுங்களும் இருக்குதுங்களே. நீங்க சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிச்சு என்னங்க வாங்க வாங்க வா. சம்பந்தி எல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க சம்பந்தியம்மா வாங்க. அன்னைக்கு ஏதோ படபடன்னு பேசினாலும் நீங்க வராம இருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். யாரா இருந்தாலும் எவ்வளவு வீம்பா இருந்தாலும் ஒரு கட்டத்துல இறங்கி வந்துதானே ஆகணும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏம்மா, நீ வருவன்னு எனக்கு தெரியும். ஏதோ வீராப்ல கோவத்துல போனிய தவிர்த்து என்னையும் அப்பாவையும் உன் பேரனையும் பார்க்காம உன்னால இருக்கவே முடியாது. வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நான் விட மீன் வாங்கிட்டு வரட்டுமா? பெரிய பெரிய ரால் மீன். இந்த அடிச்சு நில்ல. உனக்கு வடிச்சு கொட்டுறதுக்கும் இங்கே தங்கறதுக்கும் நான் வரல. பூபதி எங்க? எங்க அவன்? பூபதி மேல இருக்கான். பூபதி, பூபதி, டேய் பூபதி. அம்மா மாமா, நீ வருவன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கார் எடுத்துட்டு வந்திருப்பல்ல. பாத்தீங்களாப்பா, அம்மாவோட கோவம் தீந்துருச்சு. எல்லாமே வீடே வெறிச்சோடி போயிடுச்சுமா. பார், முதல்ல நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. கண்மணி வேலை செய்யற ஆபீஸ்ல போய் அந்த பொண்ணை தொல்லை பண்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வெயி. அப்புறம் கட்டிக்கிட்டவகிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றான்னு உன் பேர்ல நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். போலீஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஆமாங்க என் மருமகளை ரொம்ப சித்திரவதை பண்றான்னு சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஏமா இப்படி பேசுற? நான் உன் மகன் இல்லையா? என்னை விட அந்த கண்மணி உனக்கு முக்கியமா போயிட்டாளா? டேய், இந்த பேச்செல்லாம் நிறுத்து. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க, இல்லனா போலீஸுக்கு தான் போவேன். என்னடி அந்த வடிவை நிறுத்திடுச்சு, இப்ப நீ ஆரம்பிச்சிருக்கியா? அதானே. ஏமா, பூபதி மேல அந்த வீட்டு பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது பத்தாதுன்னு இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? வீடு விளங்கும். உன் மனசை எனக்கு எதிராக அவளுக்கு மாத்திட்டாளுங்களா? டேய் பூபதி, அந்த வீட்டு பொம்பளைங்க மலையாள மாந்திரிகத்துல எக்ஸ்பர்ட். மை வச்சுட்டாளுங்கடா. அதான் அம்மா மயங்கி தெரியுது. வாய மூடுறி. அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா தன் புருஷனுக்கு இல்ல வசிய மைய வச்சு இவனை அவ பக்கம் இழுத்துருப்பா. மாமியார்காரி எனக்கு வச்சு என்னடி பண்ண போறா? நல்லா கொட்டிக்கிட்டு திங்கற இல்ல, அந்த அளவுக்கு உனக்கு புத்தியா வளரலையா? இந்த பாருடா, உனக்கு இன்னொரு தடவை சொல்லிட்டேன், அந்த பொண்ணு கண்மணி ஆபீஸ் பக்கம் போய் அவளை ஏதாவது தொல்லை பண்ற வேலை வச்சுக்கிட்ட நல்லா இருக்காது. என்ன சம்பந்தி, எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க, நாம பேசலாம். பரவாயில்ல சம்பந்தி, ஏதோ இன்னைக்கும் நேரம் சரியில்லை போல இருக்குது. நாம இன்னொரு நாளைக்கு பேசுவோமே. நாங்க வரோம். சரி. பாத்தியாடா, பேசி முடிவு பண்ண போற நேரத்துல அவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு போறா. சே,
உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை